நம்ம ஒண்ணு நெனச்சா அதுவும் நடக்குதுங்க. ஏங்க இவ்வளோ அன்லக்கியாவா நம்ம இருப்போம் அப்டின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 4த் டெஸ்ட் டே 4ன்னே சொல்லிக்கலாம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து நம்ம சிராஜும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஸ்ல இருந்தாங்க. 2 பேரும் வெளுத்து வாங்க போறாங்க பாருங்க அப்டின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரன் தான் அடிக்க முடிஞ்சது எல்லாராலயும். நிதிஷ்குமார் ரெட்டி 114 ரன்னுக்கு அவுட்டு. சிராஜ் வந்து 4 ரன்ல நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்தாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, 369க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியா. வந்து 105 ரன் வித்தியாசத்துல ட்ரையல் பைல இருந்த ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பயங்கரமா ஆடப்போறோம் பாருங்க அப்டின்ற மாரி சாம், உஸ்மான் கவாஜா வந்தாங்க. சாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூம்ரா எடுத்த விக்கெட்லாம் வேற லெவல். நீலாம் சின்ன பையன் இன்னும் வளர வேண்டியது இருக்கு. போப்பா வீட்டுக்கு அப்டின்ற மாரி அனுப்பிச்சு விட்டாப்படி. உஸ்மான் கவாஜாவும், லபுஷனும் நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, கவாஜா வந்து 21 ரன்ல காலி சிராஜ் பால்ல. அதைத் தொடர்ந்து அந்த ஸ்டீவ் ஸ்மித்தும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஜொலிக்காம சிராஜ் பால்ல 13 ரன்ல காலி ஆயிட்டாரு. அதைத் தொடர்ந்து அந்த டிராவல்ஸ் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னிங்ஸும் பெருசா ஜொலிக்காம பூம்ரா பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிதிஷ் ரெட்டிகிட்ட கேட்ச் குடுத்து 1 ரன்ல காலி. மிச்சல் மார்க் ரன்னே எடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா, டக் அவுட் ஆயிட்டாரு. பூம்ரா பால்ல. அலெக்ஸ் கேரி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஜொலிக்காம அவர் 2 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டம்ப் அவுட்டு. வந்து பயங்கரமா அதாவது 90 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 விக்கெட்டுகள் அப்படின்ற மாரி ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலைமைக்கு போயிருச்சு. லபூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கொண்டு வந்துருச்சு. இந்தியா பண்ற பெரிய மிஸ்டேக் இந்த சீரிஸ்ல பார்த்த வரைக்கும் என்னன்னா, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியாவெல்லாம் கழட்டி விட்டுறாங்க. கடைசியில விக்கெட் எடுக்க திணர்றாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. லபூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 139 பாலுக்கு 70 ரன் இருக்கும்போது சிராஜ் பால்ல எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. பேட் கமின்ஸும் மிடில் ஸ்டார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்கன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்க் 5 ரன்ல ரன் அவுட் ஆயிட்டாப்படி. நம்ம பந்த் கரெக்ட்டா டைரக்ட்டா ஹிட் அடிச்சாப்படி. அங்கருந்து 2வது ரன் ஓடி வரும்போது, "ஏய் திருப்பி போ, 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 போ" எப்படி யஷ்வால் அவுட் ஆனாரு அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்க் 5 ரன்ல காலி. வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல 4 கேட்ச் அதாவது முக்கியமா யஷ்வால் மட்டுமே 3 கேட்ச், சிராஜ் 1 கேட்ச், ரன் அவுட் 1 மிஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயோ அந்த பார்ட்னர்ஷிப் உடைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் 41 ரன் அடிக்க விட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நேத்தன் லயனையும், போலாண்டையுமே ஆட விட்டாங்கன்னு சொல்லலாம். லயன் வந்து 54 பாலுக்கு நாட் அவுட் பேட்ஸ்மேனா 41 அடிச்சிட்டு இருக்காரு. போலாண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ரன் 65 பாலுக்கு அதாவது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஓவர் இவரு போலாண்ட் மட்டுமே பிடிச்சிருக்காரு. அந்த பக்கம் அவரு ஒரு 10 ஓவர் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவர் நமக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு ஆடி இருந்தோம். எல்லா விக்கெட்டையும் எடுத்திருந்தோம்னா, இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பாதி ரன்லாம் எடுத்து நாளைக்கு ஒரு நாள் மிச்சத்த வச்சு வந்து ஜெயிச்சிருக்கலாம் அந்த மேட்ச. ஆனா என்ன பண்றது? 333 ரன்னுகள் வந்து பார்த்தீங்கன்னா, லீட்ல இருக்காங்க ஆஸ்திரேலியா. இன்னும் டிக்ளேர் வேற பண்ணலாம். நாளைக்கு வந்து இந்த ஒரு விக்கெட் ஆடுவாங்க அப்படின்ற மாரி போயிருக்காங்க. என்ன நடக்குது என்னன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.